அண்ணா நகர் K4 போலீஸ் ஸ்டேஷன் சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். பெரிய லெவல்ல எல்லாம் வருமானம் கிடையாது. ஒரு ஓட்டர் ஐடி கூட அவங்கள்ட்ட இல்ல, ஆதார் கார்டு இல்ல, எந்த ஒரு அடையாளமும் அவங்களுக்கு இல்ல. இந்த ராதிகா அப்படின்ற லேடிக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியை சார்ந்து யாரும் ஆதரவுக்கு வரல. ஊர்ல இருக்கக்கூடிய வில்லேஜ் ஆபீசர் இந்த மாதிரி வேற கட்சியில உள்ளவங்க எல்லார் காலையும் விழுந்து கதறி இருக்காங்க, அழுதுருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாமே முறையிட்டு இருக்காங்க. தெரியாம பேசிட்டு அது பைத்தியம், அது லூசு, விட்டுடுங்க, தயவுசெய்து விட்டுடுங்க, குழந்தைங்க இருக்காங்க, விட்டுடுங்க. மாதிரி ஒரு ஆடியோ பதிவு பண்ணிருக்கீங்க, பின் விளைவுகள் என்ன வரும்ன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும்ன்றாங்க. அதாவதுங்க இதை பார்க்கும் பொழுது எனக்கு சத்தியமா விளங்கல. பின் விளைவுகள் என்ன வரும் தெரியும், தெரிஞ்சுதான் நான் பேசணுன்றாங்க. தேன்ற வார்த்தையை வச்சு பேசுறது, இந்த மாதிரி நீ அவங்க கூட படுத்த இவங்க கூட படுத்த அப்படின்ற பேசுறது, கேரக்டர் வைஸ் பேசுறது, ட்ரெஸ் கோடை பற்றி பேசுறது, எந்த காலகட்டத்திலையும் பெண்களை பயன்படுத்தக்கூடாத வார்த்தையை இந்த லேடி பயன்படுத்தினாங்க. ஒரு வாரம் நான் தூங்கலைங்க, சத்தியமா சொல்றேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்ப உங்க கட்சி பெண்கள் பேசலாம், எல்லாரையும் பேசலாம், அசிங்க பேசலாம், கொலை மிரட்டல் கொடுக்கலாம். உங்க கட்சி பெண்களை ஒரு வார்த்தை பேசிட்டா நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. தொடப்ப கட்டம் பேசிட்டாரு, ஒருமையில பேசுறாங்க. ஒருமையில பேசுறதுக்கு கமிஷனர் அலுவலகம் வரைக்கும் போறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கொலை மிரட்டலுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாங்க? ஏன்னா சிஎம்ஏ சொல்றாங்க நல்லா என் வாயில வரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அவர் கட்சி பெண்களை கண்டிப்பாரு அப்படின்னு நாம எதிர்பார்க்க முடியுமா? மே 10 நம்ம அண்ணன் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்கிறாங்க. மிகச்சரியாக மே 19 2026 ஈஸ்வரி டாக்ஸ் அப்படின்ற என்னோட முகநூல் ஐடி மெசேஞ்சர்ல ராதிகா அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து எனக்கு கொலை மிரட்டல் வருது. அந்த ஆடியோ, அந்த வீடியோ பதிவு நீங்க நிச்சயமாக பார்த்திருப்பீங்க. ஆசிட் ஊத்திடுவேன், குடும்பத்தோட ஒன்ன கொளுத்திடுவேன், எங்க அண்ணனை பத்தி நீ பேசக்கூடாது, அதுவும் இல்லாம எங்க ஊருக்கு வந்தா நிறைய ஆம்பளை பசங்க இருக்காங்க, அவங்க கூட நீ தொழில் பண்ணலாம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட நான் ஈடுபட்டேன். முன்னாள் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்க கூட ஈடுபட்ட. இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளும் என்ன பேசி கொலை மிரட்டல் கொடுத்து ஆடியோ அனுப்பியிருந்தாங்க. அந்த கொலை மிரட்டலை கண்டென்ட் எழுதி முழுவதுமாக அவங்க பேசின அந்த வார்த்தைகளை அப்படியே எழுதி அண்ணா நகர் K4 போலீஸ் ஸ்டேஷன் சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மே 21 நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எனக்கு CSR காப்பி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு FIR கொடுத்துட்டாங்க. மேடம் டீம் அனுப்பியிருக்கோம், கண்டிப்பாக நாம அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட், மே 21 இருந்து இப்போ ஜூலை 7 ஆகுது. இதுக்குள்ள இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ள குற்றவாளி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயம். இன்னைக்கு காலையில் 11:30 எனக்கு K4 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் மேடம் ஃபோன் பண்ணாங்க. மேடம் இந்த மாதிரி நாங்கள் அவங்கள ஸ்டேஷனுக்கு வரவழைச்சிருக்கோம், ஸோ விசாரணைக்காக அவங்க வந்திருக்காங்க, நீங்கள் வாங்க நேரில் அப்படின்னாங்க. நான் டைரெக்டாக போனேன். அதுக்கு முன்னாடியே என்னுடைய வழக்கறிஞரும் என்னுடைய நண்பர், நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய நண்பர், அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அவங்க காலிலெல்லாம் விழுந்து அந்த லேடி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். அதாவது அந்த லேடியோட பெயர் ராதிகா. அவங்க ராமநாதபுரம் மாவட்டம் SP பட்டணம் அப்படின்ற ஒரு ஊரில் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு கணவன் கிடையாது, 2 பசங்க இருக்காங்க. அதில் ஒரு குழந்தை சரியில்லை. இவங்க கேபிள் கலெக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒர்க்கு இவங்க பண்ணுறாங்க. வேற பெரிய லெவல்லலாம் வருமானம் கிடையாது. ஒரு ஓட்டர் ஐடி கூட அவங்ககிட்ட இல்லை, ஆதார் கார்டு இல்லை, எந்த ஒரு அடையாளமும் அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி என்ன மிரட்டின மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. விஜய் பெயரை வச்சு ஊர்க்காரங்க எல்லாத்தையும் இவங்க மிரட்டுறதா ஒரு தகவல் வந்திருக்குது. அப்போ இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த ஐடியை கண்டுபிடிச்சி ஃபோன் நம்பர் எடுத்து அங்கே பேசுகிறப்ப அவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட தகாத வார்த்தையெல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க ஆடியோ ரெக்கார்டிங்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த லேடி பேசியிருக்காங்க. இந்த ராதிகா அப்படின்ற லேடிக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியை சார்ந்து யாரும் ஆதரவுக்கு வரல. ஊரில் இருக்கக்கூடிய வில்லேஜ் ஆஃபீஸர் இந்த மாதிரி வேற கட்சியில் உள்ளவங்க, ஊர் பெரியவங்க, இவங்க தான் இவங்களுக்கு ஆதரவா அங்கேருந்து இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவங்க அதுக்கு முன்னாடியே ஏன் சார்பாக போன எல்லார் காலையும் விழுந்து கதறி இருக்காங்க, அழுதுருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாமே முறையிட்டு இருக்காங்க. தெரியாம பேசிட்டு அது பைத்தியம், அது லூசு, விட்டுடுங்க, தயவுசெய்து விட்டுடுங்க, குழந்தைங்க இருக்காங்க, விட்டுடுங்க அப்படின்னு இவங்க
காலில் விழுந்து கதறி இருக்காங்க. நான் போனதுக்கு அப்புறமா வந்து என் காலிலையும் விழுந்து அந்த அம்மா வந்து அழுதாங்க. குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்து குழந்தையும் காலில் வந்து விழ வச்சாங்க. நான் அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு விட்டுடுங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஊருக்காரங்க சொன்னாங்க, இல்லை மேடம் தயவு செய்து நீங்கள் வந்து மன்னிச்சு விட்டுடுங்க, தெரியாமல் அது பேசிட்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, இதை கொண்டு போய் சிறையில் வச்சோம் அப்படின்னா பிள்ளைங்க கஷ்டப்பட்டுவாங்க மேடம், நீங்கள் விட்டுடுங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, வழக்கு பதிவு பண்ணியாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு, 10 நாளில் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ நீதிமன்றம் மூலமாக இந்த வழக்கை வந்து நீங்கள் முடிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட மன்னிப்பு வைக்கணுன்ற அவசியமே இல்லை, மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நீதிமன்றத்துக்கு வந்து பேசுங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கைது நடவடிக்கை இல்லை. ஏன்னா அவங்க குழந்தைய பார்த்துட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு இந்த ரேடியோ பார்த்தோன்னே என்ன பேசுறதுன்னே தோணல. அதாவது இதே வேற யாராவது இருந்தாங்கன்னா நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு செருப்பை கழட்டி அடிச்சிருப்பாங்க. பட் நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணலை. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ சினிமா மோகத்தில் ஏதோ ஒன்று இவங்க வந்து அந்த ஆத்திரத்தில் அவங்க பேசிட்டாங்க அப்படின்றது எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. அதுக்கு பிறகு வந்து என்கிட்ட பேச வச்சாங்க, என்னை மன்னிச்சிடுங்க மேடம், நான் வந்து முன்னாள் முதலமைச்சரை பற்றி நான் பேசிடக்கூடாது அப்படின்னு மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. ஆனால் அப்புறம் தான் கேட்டேன் நான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்காரங்க உங்கள் பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னப்ப எல்லாம் டீட்டெயிலாக சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஆடியோ பதிவு பண்ணியிருக்கீங்க, பின் விளைவுகள் என்ன வரும்ன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும்ன்றாங்க. அதாவதுங்க இதை பார்க்கும்பொழுது எனக்கு சத்தியமாக விளங்கலை. பின் விளைவுகள் என்ன வரும் தெரியும், தெரிஞ்சுதான் நான் பேசினேன்றாங்க. அப்புறம் ஏன் காலில் விழுந்து வழக்கை வந்து வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்றது புரியலை. அதற்கு பிறகு வந்து வழக்கறிஞர் மூலமாக அவங்கள வந்து ஒரு வீடியோ பதிவு செய்துட்டு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா, இந்நாள் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா, இவங்க பெயரை குறிப்பிட்டு மன்னிப்பு கேட்டு, திருநங்கை சமுதாயத்திட்ட மன்னிப்பு கேட்டு அப்படி ஒரு வீடியோ பதிவு செய்த பிறகுதான் இன்னைக்கு அவங்கள கைது நடவடிக்கை எடுக்காம அவங்கள வந்து நாங்கள் அனுப்பி விட்டுருக்கோம். ஏன்னா அவங்களையும் அவங்க குழந்தையும் பார்த்த பிறகு நான் அப்படி வந்து கைது நடவடிக்கை எடுத்து அவங்கள சிறையில் வச்சுட்டோம் அப்படின்னா நான் நைட்டு வந்து என்னால் தூங்கவே முடியாதுங்க. பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த குழந்தைய பார்த்துட்டு ஏதோ ஒரு வேகத்தில் வந்து பேசிட்டாங்க. அந்த புரிதல் அப்படின்றதே இன்றைக்கும் கூட கிராமங்களில் இல்லை. ஒரு நடிகன் அவங்களுடைய வேலை என்ன, அவங்க நடிக்கிறாங்க, அவங்க சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கும் நமக்கும் வேற எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இது வந்து கிராமத்தில் கூடிய மக்களுக்கு தெரியாது. ஏதோ உடச்சி வசப்பட்டு இவங்க பேசிட்டாங்க. அந்த வார்த்தையை வந்து என்னால் உண்மையிலே மன்னிக்க முடியல. அதுவும் போக வந்து என்ன மாதிரி சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடிய எல்லா பெண்களையுமே தமிழக வெற்றிடத்தை சார்ந்த பெண்களும் ஆண்களும் வந்து தேன்ற வார்த்தையை வச்சு பேசுறது, இந்த மாதிரி நீ அவங்க கூட படுத்த இவங்க கூட படுத்த அப்படின்றத பேசுறது, கேரக்டர் வைஸ் பேசுறது, ட்ரெஸ் கோடை பற்றி பேசுறது, ஒட்டுமொத்தமாக யாருமே வந்து உங்கள் கட்சிக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க சமூக வலைத்தளங்களில். அதற்கு முதலாக நான் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு இந்த லேடியை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தினா மட்டும்தான் தமிழக வெற்றிடத்தை சார்ந்த பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இது ஒரு முன் உதாரணமாக ஒரு பாடமாக இருக்கும். மேடம் மன்னிச்சிடுங்க, விட்டுடுங்க, வழக்கை வாபஸ் வாங்குங்க, குழந்தைங்க இருக்காங்க பாவம், அது லூஸ் ஏதோ ஒன்று பண்ணிடுச்சு அப்படின்னு ஊர் மக்களே அவங்கள வந்து அடித்தாங்க. ஆனாலும் கூட இந்த வழக்கை வந்து நான் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவங்க பெண்களை நம்ம பொன்ராஜ் சார் பேசிட்டாங்க அப்படின்னு அவங்களே டைரெக்டாக போய் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ தொடப்பக்கட்டை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு டிஎம்கே சார்ந்த சரண் பிரதரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அவங்க முதல்வரை ஒருமையில் பேசிட்டாங்கன்னு கைது பண்ணுறாங்க. அப்போ ஒருமையில் பேசுகிறதோ இல்லை தொடப்பக்கட்டன் பேசுகிறதோ அந்த வார்த்தைகளோட இவங்க எனக்கு விடுத்த அந்த கொலை மிரட்டல் பேசி அந்த ஆடியோ கம்பேர் பண்ணவே முடியாது. எந்த காலகட்டத்திலையும் பெண்களை பயன்படுத்தக்கூடாத வார்த்தையை இந்த லேடி பயன்படுத்திட்டாங்க. ஒரு வாரம் நான் தூங்கலைங்க, சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். இந்த சமூக வலைத்தளங்களில் நான் நாகரிகம் இல்லாமல் பேசியிருந்தேன். நீங்கள் என்ன கேளுங்க, எனக்கு எல்லா வார்த்தைகளுமே தெரியுங்க. தமிழில் இருக்கக்கூடிய எல்லா கிட்ட வார்த்தையும் எனக்கு தெரியும். நானும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவ தான், திருநெல்வேலி தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டும் பேசக்கூடிய ஆட்கள் தான் நாங்கள்லாம். ஆனால் சமூக வலைத்தளமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி நான் பேசுறது இல்லை, எனக்கு தேவையில்லை, எங்களை அப்படி வளர்க்கலை. அதாவது அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் பேசுகிறேன்றாங்க. நான் என்ன சொன்னேன், எனக்கும் விஜய் பிடிக்கும், அவர் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் அரசியல்வாதியாக ஒரு மாநிலத்தோட முதலமைச்சராக எங்கள் மாநிலத்தோட முதலமைச்சராக நீங்கள் வரும்பொழுது நாங்கள் கேள்வி கேட்போம். எங்களுக்கு அந்த ரைட்ஸை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்குது. யார் வேணாலும் கேள்வி கேட்கலாங்க, பதில் சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. ஏன்னா இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்குது.
நம்ம 8 கோடி பேரையும் ஆளக்கூடிய அந்த ரைட்ஸை வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். கேள்வி கேட்க தான் செய்வோம். கேள்வி கேட்டால் கொலை மிரட்டல் கொடுப்பீங்க நீங்கள். அப்போ உங்கள் கட்சி பெண்கள் பேசலாம், எல்லாரையும் பேசலாம், அசிங்கமாக பேசலாம், கொலை மிரட்டல் கொடுக்கலாம். உங்கள் கட்சி பெண்களை ஒரு வார்த்தை பேசிட்டா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் சொல்லுங்கள்? உண்மையிலே இன்னைக்கு வந்துட்டு அந்த லேடியை தூக்கி சிறையில் வச்சிருக்கணும். ரிமாண்டு தான் இன்னைக்கு ஆக்சுவலி. ஆனால் என் கூட வந்த வழக்கறிஞர் வந்து சொன்னாங்க, வேண்டாம் மேடம், பார்த்தா பாவமாக இருக்கு, விட்டுடுங்க, நீங்கள் கைது பண்ண வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், விட்டுடுங்க. கோர்ட் மூலமாக அவங்க வந்து வழக்கம் முடிச்சுக்கிட்டோம். கூப்பிட்டு அவங்கள எச்சரிக்கை கொடுத்தாங்க. கூப்பிட்டு அவங்ககிட்ட சொன்னாங்க அந்த லேடிட்ட, இங்கே பாருமா இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, இனிமே கோர்ட்டுக்கு வா, வழக்கை வந்து விரைவாக நீ முடிச்சுக்கோ, ஆனால் இதுலேருந்து வாபஸ்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம 10 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரப்போகுது. அதுவும் போக வந்து எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ரொம்ப 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 நன்றி 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 நன்றி. ஏன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த 10 வருடங்களில் இவ்வளோ உறவை வந்து நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். எனக்கு இதில் முதலாக கண்டென்ட்ல இருந்து எல்லாமே எனக்கு ஆதரவாக இருந்த என்னுடைய தோழர் பத்திரிக்கையாளர் தான் கமல். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி இந்த ஆடியோ கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டேன். 2வது வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆடியோ கேட்ட பிறகு பத்திரிக்கையாளர்கள், முகநூல் நண்பர்கள், உறவினர்கள், கட்சி பேதமின்றி எல்லாருமே எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. தைரியமா இருங்க, பார்த்துக்கலாம், தைரியமா இருங்க, எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, ஹெல்ப் வேணா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட ரொம்ப நாள் தொடர்பில் இல்லாதவங்க கூட என் நம்பரை கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணி ஆதரவு சொன்னாங்க, ஆறுதல் சொன்னாங்க. நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, வழக்கை நடத்தலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி K4 போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது இந்த 1.5 மாத காலத்துக்குள்ள காவல்துறை அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு இவங்களை கண்டுபிடிச்சு இன்னைக்கு விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதை கடந்து போயிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இன்ஸ்பெக்டர் சாந்தி மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அன்றைக்கே சொல்லிட்டாங்க, மேடம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். கொலை மிரட்டல் கொடுத்தவங்கள நாம் வந்து காவல் விசாரணைக்கு கூப்பிடும் பொழுது நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்க தெளிவாக சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து அவங்கள வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் ஏதாவது தவறு செய்தால் கூட நீங்கள் சுட்டி காமிக்கலாம், தப்பு இல்லை. இதெல்லாம் வந்து கருத்து பரிமாற்றம் தாங்க. நான் என்னோட கருத்தை பதிவு பண்ணுறேன், நீங்கள் உங்களோட கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து உங்களுக்கு நான் விரோதி இல்லை, எனக்கு நீங்கள் விரோதி இல்லை. உங்களை எனக்கு யாருன்னு தெரியாது, என்ன உங்களுக்கு யாருன்னு தெரியாது. நாம் சொந்த பந்தம்லாம் கிடையாது, நண்பர்கள், நல்ல நண்பர்கள். அதனால கொலை வரைக்கும் போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. 5 வருடங்கள் இந்த ஆட்சி, அதற்கு பிறகு மாறலாம், இல்லை நீடிக்கலாம், எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன கொலை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? கரெக்டு தானே? இது ஒரு தொடக்கம் தாங்க. இந்த 5 வருடங்கள் விஜய் அவர்கள் ஆட்சி செய்தால் நான் கண்டிப்பாக என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுவேன். அதற்கு கொலை மிரட்டல் கொடுத்தாங்க அப்படின்னா சைபர் கிரைம்ல இதே மாதிரி நான் வழக்கு பதிவு பண்ணிட்டே இருப்பேன். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்லிமெண்ட் டிவி நியூஸ் ரீடர் ரஞ்சித் பிரதர், அவங்களுடைய ஒய்ஃபு கமிஷன் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நம்ம சரண் மேலே, டிஎம்கே சரண் மேலே தொடப்ப கட்டன் பேசிட்டாரு, ஒருமையில பேசுறாரு அப்படின்னு. ஒருமையில பேசுறதுக்கு கமிஷனர் அலுவலகம் வரைக்கும் போறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கொலை மிரட்டலுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாங்க? சொல்லணும்ல. இதுவரைக்கும் அவங்க கட்சி பெண்களையோ கட்சி ஆண்களையோ கூப்பிட்டு கண்டிச்சதே இல்லைங்க. ஏன்னா சிஎம்ஏ சொல்றாங்க, நல்லா என் வாயில வரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அவர் வந்துட்டு கட்சி பெண்களை கண்டிப்பாரு அப்படின்னு நாம எதிர்பார்க்க முடியுமா? அப்ப நாம சட்ட ரீதியா மூவ் பண்ணலாம், இல்லை கரெக்டு தானே? ஸோ இந்த 10 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் வச்சு என்னுடைய வழக்கறிஞர் இந்த வழக்கு குறித்து பேசுவாங்க. அதற்கு பிறகு இந்த கொலை மிரட்டலுக்கு என்ன தண்டனை அப்படின்றதையும் வந்து அங்கே நாம் வந்து விலாவரியாக பேசலாம். ஸோ உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். திமுகவுக்கும் எனக்கு நடுவில் யார் வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. IUML இருக்கட்டும்,
விசிகே இருக்கட்டும், நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண